பிரேமலு அப்படிங்கிற ஒரு பிளாக் பஸ்டர் படத்துக்கு அப்புறமா அந்த படத்தோட டைரக்டர் கிரீஷ் ஏடி இயக்கி நிவின் பாலி, மமிதா பைஜு இன்னும் நிறைய பேர் நடிச்சு ரிலீஸ் ஆகிருக்கிற பெத்லஹம் குடும்ப யூனிட் படத்தோட ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீக் வந்து நம்ம வாஸ் விஸ்வநாதன் சன்ஸ் படம் பார்த்துருந்தோம். கிட்டத்தட்ட அதே ஒரு கதைக்களம் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு ஏஜ் கேப் ரொமான்ஸ் அதை வச்சு எடுக்கப்பட்ட இன்னொரு படம் நெக்ஸ்ட் வீக்கே ரிலீஸ் ஆகுது. சொல்லப்போனால் மமிதா பைஜு தான் அந்த படத்துலேயும் ஹீரோயின், இந்த படத்துலையும் ஹீரோயின். ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த படத்தை ஒன்லைன் எடுத்துக்கிட்டோம்னா நிவின் பாலி 30+ ஏஜ் இருக்கிற அந்த ஊரில் அந்த கேட்ரிங் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பேச்சுலர். அவர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் கூடிய வராங்க மமிதா பைஜு, ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு. ஸோ அவங்க 2 பேருக்கும் இடையில ஏற்படுற அந்த காதல், அதனால் வந்த கன்சிக்வன்சஸ் தான் அந்த படத்தோட ஒன்லைன். மலையாள மூவிஸ்னாலே பொதுவாக அந்த மினிமம் கேரண்டி ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயே முக்கியமாக இந்த யதார்த்தமான அந்த ஃபிலிம் மேக்கிங், அதுவே வந்து அந்த பாதி படத்தை வந்து அவங்களுக்கு ஜெயிச்சு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். படத்தில் ரைட்டிங்கில் அங்கங்கே கொஞ்சம் டல்னஸ் இருந்தாலுமே இந்த யதார்த்தமான அந்த ஃபிலிம் மேக்கிங் அப்படிங்கிறதுனால ஈஸியாக ஒரு ஃபீல் குட் படத்தை அவங்களால டெலிவர் பண்ண முடியும். அந்த வகையில் அடுத்து ஒரு ஃபீல் குட் படமாக வந்திருக்க படம் தான் இந்த BKU பெத்லஹம் குடும்ப யூனிட். ஸோ படத்தில் நிவின் பாலி, மமிதா பைஜு இவங்க 2 பேருக்கு இடையில உள்ள அந்த லவ் ட்ராக் போர்ஷன்ஸாக இருக்கட்டும், அவங்களோட ஆக்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்துக்கு எந்த அளவு போதுமோ அப்படின்ட்டு அந்த ஒரு சட்டிலான மீட்டரில் ரொம்ப சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க 2 பேர் மட்டும் இல்லாமல் படத்தில் சங்கீத் பிரதாப், நீங்கள் பிரேமலு படத்தில் ஹீரோவோட ஃப்ரெண்டாக வருவார், அவரோட ரோலாக இருக்கட்டும், சுரேஷ் கிருஷ்ணாவோட ரோலாக இருக்கட்டும், ஆவேசம் படத்தில் ரோஷன் ஒரு பையன் நடிச்சிருப்பாப்பில், அவர் ஒரு ரோல் பண்ணியிருப்பாப்பில். இவங்க 3 பேர் ரோல் முக்கியமாக வந்து இவங்க 3 பேர் எப்போல்லாம் படத்தில் வந்து ஏதாச்சும் டைலாக் சொல்கிறாங்களோ பேசுகிறாங்களோ அவங்கள ப்ரெசன்ஸே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக அந்த காமெடிங்கிறது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு படத்தில். இது ஒரு லவ் படம் தான், பட் லவ் இல்லாமல் அந்த காமெடிங்கிறதுமே எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த படத்தில் அவங்களோட ரோல்ஸ் எல்லாமே த்ரூ அவுட்டாக இருக்கும். அங்கங்கே அவங்க கொடுக்குற அந்த ஒன்லைன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. நீங்கள் பிரேமலு அந்த படத்தில் இருக்கிற அந்த லவ் ப்ளஸ் அந்த ஒரு ஜாலியாக காமெடியாக போகிற அந்த விஷயங்கிறது இந்த படத்துலையுமே கண்டிப்பாக இருக்குது. ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்தில் நெகட்டிவ் அப்படின்ட்டு பார்த்தா ஃபிலிம் மேக்கிங் வைஸ் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த யதார்த்த சினிமா அப்படிங்கிறத ரொம்ப அழகாகவே இந்த படத்தில் எடுத்திருந்தாங்க. ஸோ அதுவே வந்து ஒரு ஈஸியான ஒரு ஃபீல் குட் படமாக இந்த படத்தை மாற்றிடுது. கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸில் ஒரு ஸ்மைலோட தான் இந்த படத்தை பார்ப்பீங்க, இல்லை எந்த மாற்று கருத்துமே இல்லை. பட் எனக்கு நெகட்டிவ் அப்படின்னு என்ன பட்டுச்சு அப்படின்னா, இந்த படத்தில் இந்த ஏஜ் கேப் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த படத்தோட மேலோட்டமாக அந்த கதையை சொல்கிறேன் பாருங்கள். ஹீரோ பக்கத்து வீட்டில் ஹீரோயின் வராங்க, அவங்க 2 பேரும் பேசுகிறாங்க, லவ் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் வீட்டுக்கு தெரிஞ்சிருது, வீட்டில் ஒத்துக்கலை, அந்த பொண்ணை வேறு ஒரு ஊருக்கு ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் என்னென்னமோ பண்ணி கடைசியில் வந்து ஒன்று சேர்ந்துடுறாங்க. அவ்வளோதான். வேறு எந்த புதுசான விஷயமோ எதுவுமே இல்லை. ரொம்ப சிம்பிளான ஒரு டெம்ப்ளேட் லவ் படம் அப்படின்னா என்ன இருக்குமோ அது மட்டும்தான் அந்த படத்தில் இருந்துச்சு. அதை தாண்டி புதுசாகவோ அது வேறு எதுவுமே இல்லை. அந்த ஏஜ் கேப் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரையுமே வந்து அங்கங்கே ஒரு காமெடிக்கு லைட்டாக ஒரு ஒன்லைனாக அங்கங்கே போடுறாங்களே தவிர அதை தாண்டி பெருசாக அதையுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணல. இன்னுமே எனக்கு தெரிஞ்சு அந்த ஏஜ் கேப்பை வச்சு இன்னுமே நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம் புதுசாக. பட் அதை தாண்டி ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு இந்த படம் எனக்கு. ஸோ ஓவராலாக இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு படம். உங்களுக்கு டைம் இருந்தால் ஜாலியாக ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ கைஸ், பை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.